ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம திருக்குறளில் ஆல்மோஸ்ட் நம்ம 4 அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? ஒழுக்கமுடைமை, உரையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல் அப்படின்ற அடிப்படையில் 4 அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது நாம் அதோட தொடர்ச்சியாக இருக்கிற அரண் வலியுறுத்தல், இதுதான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ திருக்குறள் அப்படின்றது ஒரு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்க்காம அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அங்கம் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா? எல்லாமே நமக்கான ஒரு இதுதான். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம வாழ்க்கை முறை எப்படி வாழணும். சரிங்களா? அதனால் நமக்கான ஒரு வழிகாட்டில் தான் இந்த திருக்குறள்ன்றது இருக்குது. அதனால் இதை நம்ம லைஃபுக்கான ஒரு ஒரு கருத்துக்களாக உள்ளதாக அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா? கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வரிகளும் படிக்கிறீங்களா, ஆமாம் இல்லை இதனால தான் இப்படி நடந்திருக்கு, இதனால தான் நம்ம இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம லைஃபுக்கு பயன்படுத்தி திருக்குறள்ன்றதை நீங்கள் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. சரிங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சரிங்களா? சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பீனும் அப்படின்னா வீடு பேற்றையும் தரும், அதாவது பெருஞ்சிறப்பையும் தரும். செல்வமும் ஈனும் செல்வத்தையும் தருகின்ற, ஈனும்னா தருகின்ற. அறத்தினூங்கு அறத்தை விட இங்கு. ஓகேங்களா? அறத்தினும் இங்கு. சரிங்களா? அறத்தினும் இங்கு அப்படின்னு படித்து பாருங்கள். அறத்தை விட இங்கு. ஆக்கம்னா என்ன? செல்வம். ஸோ வேறு செல்வம் ஏதாவது எவனோ உயிருக்கு என்ன இருக்கிறது, அதாவது வாழும் மக்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குற. சரிங்களா? ஸோ நமக்கு நல்ல பெரும் சிறப்பையும் செல்வத்தையும் தருகின்ற அறத்தை விட இங்கு மக்களுக்கு, வாழும் மனிதர்களுக்கு வேறு செல்வம் என்ன இருக்கிறது. ஸோ சிறந்த செல்வமாக இங்கே எதை சொல்கிறார் அப்படின்னாக்கா அறத்தை தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம வள்ளுவரையை அவர் எந்த இடத்துலையுமே பாகுபாடு பார்க்காம யாரை பற்றி பேசினா, அதாவது எதை பற்றி பேசினாலுமே செவி செல்வம் பற்றி பேசுகிறாரா அதுதான் சிறந்த செல்வம் சொல்லுவார். அறத்தை பற்றி பேசுகிறாரா அதுதான் சிறந்த செல்வம் சொல்லுவார். கல்வி பற்றி பேசுகிறாரா அதுதான் சிறந்த செல்வம் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சிறந்த செல்வம் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே ஒரு பாகுபாடு இல்லாமல் சொல்லிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம செல்வம் தான், செல்வத்திலே சிறந்த செல்வம் செவி செல்வம் தான் சிறந்தது, செல்வத்திலே சிறந்த செல்வம் ஆக்கம் தான் அதாவது அறம் தான் சிறந்தது, கல்வி தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த எதை விட சிறந்தது அப்படின்ற கொஸ்டின் நமக்கு கேட்பாங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த மேபி அந்த திருக்குறள் வரிகள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, எங்கே பாருங்க. சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினும் இங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினும் இங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஸோ சிறப்பையும் தருகின்ற செல்வத்தையும் தருகின்ற அறத்தை விட இங்கு வேறு ஏதாவது செல்வம் என்பது வாழும் மக்களுக்கு உண்டோ, இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யார்? வள்ளுவர் கேட்குறாரு. சரிங்களா? ஸோ இங்கே முழுக்க அறம் அப்படின்றது நமக்கு நல்ல வழியில் போகிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இதுதான் அறம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தர்ம ஒழுக்கத்தினால் மேன்மை வரும் என்பது நிச்சயம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணணும், 4 பேருக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னாக்கா அதனால் நம்ம லைஃப்ன்றது மேன்மை வரும் என்பது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், நிச்சயம்தான். செல்வம் கூட நமக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 கொடுத்தனாக்கா நமக்கு 4 வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு தாண்டி நமக்கு வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. ஆதலால் இங்கே தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு வல்லமை தரக்கூடியது என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே அறம் அப்படின்றது முழுக்க ஆல்மோஸ்ட் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்மால் முடிஞ்சதை செய்யணும், அதுதான் அறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தர்ம ஒழுக்கத்தினால் மேன்மை வரும் அப்படின்றது நிச்சயம்தான்ப்பா. அதனால் நமக்கு செல்வம் கூட வரலாம். ஆதலால் அந்த தர்மத்தை காட்டிலும் நமக்கு மனிதனுக்கு வல்லமை தரக்கூடியது என்ன இருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. ஓகேங்களா? தான தர்மம் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு இறைவன் அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அறத்தினும் இங்கு ஆக்கமும் இல்லை. சரிங்களா? அறத்தினும் இங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின்
ஊங்கும் இல்லை கேடு. அறத்தினும் இங்கு ஆக்கமும் இல்லை. ஓகேங்களா, அறத்தை விட ஆக்கம் அப்படின்றது இருக்கானாக்கா கிடையாது. அதனை மறத்தலின் ஊங்கும் இல்லை கேடு. சரிங்களா, ஒருவருக்கு அறம் செய்வதிலும் சிறந்த செல்வம்ன்றது கிடையாது. அதனை மறத்தல் அப்படின்னா என்னது, அதை மறந்து செய்யாது விடுவதினும் ஊங்கு இல்லை கேடு. ஓகேங்களா, பெரிய கெடுதல் வழியும் கிடையாது. ஒருவருக்கு அறம் செய்வதனால் சிறந்த ஆக்கமும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா, சிறந்த செல்வம் அப்படின்றது கிடையாது. அதை மறந்து செய்யாது விடுவதினும் பெரிய கெடுதல் வழியும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்ம சப்போஸ் மறந்துட்டு செய்யாமல் இருந்தால் கூட அதனால் பெரிய கெடுதல் வழியும் கிடையாது. அதாவது தர்மங்களை செய்வது போல நன்மை தரக்கூடியதும் கிடையாது. அந்த தர்மங்களை செய்யாமல் மறந்து விடுவது போல தீமை தரக்கூடியதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நம்ம எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரும். அதை போல் நன்மை தரக்கூடிய வேறு எதாவது இருக்கான்னாக்கா கிடையாது. அதுபோல் தர்மங்களை செய்யாமல் மறந்து விடுறாங்க பார்த்தீங்களா, அதை போல் ஒரு தீமையான ஒரு விஷயம்ன்றது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே இவர் ஏதோ அவரால் முடிஞ்சதை இங்கே மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு, தானம் தர்மம் பண்ணுறாரு. சரிங்களா, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கேட்க வந்தவங்களை வெளில போங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி வெளில தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க. சரிங்களா, ஸோ இதை விட நன்மை, ஓகேங்களா, தர்மத்தை தாண்டிலும் நன்மை தரப்படும் வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி அந்த தர்மம் அப்படின்றது நம்ம செய்யணுன்றத மறந்து போய் விடுறாங்க பார்த்தீங்களா, அதை ஒதுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை விட தீமையான ஒரு செயல் அப்படின்றது எதுவுமே இல்லை. சரிங்களா, ஸோ அறம் அப்படின்றது நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணும், நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்குன்றது தான் அறம் என்பதே. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். அறவினை அதாவது அறம்னாலே நல்ல அறமாகிய நல்ல வினையை ஒல்லும் வகையான் அப்படின்னாக்கா தம்மால் இயன்றவரை ஓவாதே இடைவிடாமல் செய்வது. செல்லும் வாய் எல்லாம் செயல், செல்லும் இடமெல்லாம் போற்றி செய்ய வேண்டும். ஸோ அறம் அப்படின்ற ஒரு நல்ல செயலை நம்மளால் என்ன முடியுமோ, ₹1 காசு கொடுக்க முடியுமா, கொடுங்க. ஓகேங்களா, கையில் காசே இல்லையா, ஆறுதலாக 4 வாரத்தை. சரிங்களா, ஸோ தம்மால் இயன்றவரை அதை எப்படி செய்யணுங்களா, இடைவிடாது செய்யணுமா. நம்ம எங்கே போனாலும் ஓகேங்களா, செல்லும் இடமெல்லாம் நாம் அந்த அறம் என்பதை போற்றி செய்ய வேண்டும். அதனால் முடிந்த வரையிலும் தர்ம காரியங்களை நமக்கு சமயம் வாய்த்த பொழுதெல்லாம் மறக்காமல் செய்ய வேண்டும். சரிங்களா, ஸோ தர்மம் அப்படின்றதே ஒரு நல்ல செயல் தான். தர்ம காரியம் அப்படின்றதே என்னது, ஒரு நல்ல ஒரு வினை தான். கரெக்டுங்களா, ஸோ அதை நமக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா, தர்மம் வாய்க்கும் பொழுதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் கண்ணு தெரியாதவர்ன்றவர் ரொம்ப தடுமாறி வந்துட்டுருக்காரு. அவருக்கு இந்த பையன் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. சரிங்களா, ஓகே, இங்கே என்ன பண்ணுறான், இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க தெரியுதுங்களா. ஸோ இங்கே நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. சரிங்களா, இது ரோடு, இந்த ரோடு கிராஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பக்கத்தில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவங்கள என்னன்னு கூட கண்டுக்காமல் உட்காந்து பப்ஜி விளையாடுறாரு. சரிங்களா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுதோ சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யுங்க. ஓகேங்களா, அதுதான் ஒரு நல்ல வினை, அதுதான் சிறந்த ஒரு அறம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஸோ மனத்துக்கண் அப்படின்னாக்கா ஒருவன் தன் மனதில் மாசிலன் எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஏன்னா மாசு அப்படின்னாலே என்னது, குற்றம். ஸோ மாசு இல்லைன்னு அப்படின்றதுனால எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் ஆதல் இருத்தலே அனைத்தரன் சிறந்த அறமாகும், அறங்களிலே சிறந்த அறமாக கருதப்படுகின்றன. ஆகுல நீர பிற மற்றவையெல்லாம் அறம் ஆகாது, எல்லாமே ஒரு ஆரவார தன்மையுடையதே. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. ஸோ நம்மளுடைய ஒருவன் தன்னுடைய மனதில் எந்த ஒரு குற்றமுமே இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் சிறந்த அறம். சரிங்களா, மற்றவையெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு அறமே ஆகாது. அதாவது நம்ம மனதில் ஒரு குற்றமான ஒரு நோக்கமே இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிறந்த அறம். ஓகேங்களா, மனதில் எந்த ஒரு குற்றமான நோக்கமும் இல்லாமல் செய்கின்ற நல்ல காரியம்தான் அறமாகும். அதனால் ஒரு சுயநல நோக்கை கொண்டு எந்த தர்மம் செய்தாலும் அது வெறும் ஆடம்பரம்தான், அறமாகாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா,
ஸோ நம்ம மனதில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஓகே இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓகேங்களா, நம்மளுடைய செல்ஃபிஷ்தனத்துக்காக வந்து எதுவுமே நல்லதை செய்யாதீங்க ஓகேங்களா. 4 பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக அவங்க முன்னாடி நல்லது பண்ணாதீங்க ஓகேங்களா. ஒரு 4 பேருக்கு முன்னாடி நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணாதீங்க ஓகேங்களா. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணாதீங்க சரிங்களா. நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க சரிங்களா. அதுதான் வந்து குற்றமில்லாமல் செய்யுங்க, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர நாகுல நீரை பெற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா. ஸோ எந்த ஒரு குற்றமுமே இல்லாமல் நீங்கள் அறத்தை செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா. மற்றவையெல்லாம் நமக்கு என்னது ஒரு ஆரவார தன்மையுடையது தான் ஓகேங்களா. நீங்கள் மற்ற ஏதாவது மனசில் வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே ஒரு ஆரவார தன்மையுடையதே, ஆடம்பரத்துக்கே ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி அப்படின்னா கோபம், இன்னாச்சொல் கடுஞ்சொல் ஆகிய 4ம் இழுக்கா விளைக்கப்பட்டு இயன்றது நடைபெறுவதே சிறந்த அறமாகும். ஸோ பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் இது எல்லாமே நீங்கிட்டு ஓகேங்களா, இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க செய்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நீக்கப்பட்டு நடைபெறுவது தான் ஒரு சிறந்த அறம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு விடுபட்ட வார்த்தையை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் சரிங்களா. ஸோ எவை 4ம் இல்லாமல் இருப்பது அறம் அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் சரிங்களா. ஸோ இது நமக்கு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, எவை 4ம் இல்லாமல் இருப்பதே அறம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா, அழுக்காறு அவா அப்படின்ற மாதிரி இங்கே லைன் கொடுத்துட்டு இங்கே வந்து நமக்கு வந்து டேஷ் கொடுத்துட்டு இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது 4ம் அப்படின்ற மாதிரி நம்ம போடணும். நம்ம இது 4ன்ற தெரியாதுங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். இது நம்ம ஒரு டைம் வச்சு திருக்குறள் படித்தாதானே நமக்கு வந்து மீனிங் தெரியும். அழுக்காறு ஒரு வார்த்தை, அவா ஒரு வார்த்தை, வெகுளி என்பது ஒரு வார்த்தை, இன்னாச்சொல் என்பது ஒரு வார்த்தைன்றது அட்லீஸ்ட் ஒன் டைமாவது பார்த்துட்டு போனால் தான் நமக்கு வந்து 4 வார்த்தைன்றது தெரியும். அவானா பேராசை, வெகுளினா சின்னம்ன்றதே நமக்கு தெரியும் சரிங்களா. ஓகே, ஸோ பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் இது எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களுமே அறமாகும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா. அவங்களுக்குள்ள வந்து ஒரு பொறாமை இருக்கக்கூடாது, ஒரு பெரிய பேராசை, எந்த ஒரு கோபமும் இல்லாமல் எந்த ஒரு கடுஞ்சொல்லும் பேசாமல் இது எல்லாத்தையும் நீக்கி விட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து எல்லா காரியங்களிலும் சிறந்த அறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது பின்னால் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஆன் ஸ்பாட் உடனே செஞ்சிட வேண்டும். அப்படி செய்தனுடைய பலன் அப்படின்றது நம்மளுடைய உடல் இறந்த பிறகும் கூட அந்த உயிருக்கு உதவியாய் துணை செய்யும். அதாவது அறம் செய்வதை ஒத்தி போடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படி ஒத்தி போடாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ, ஏன்னா அந்த உதவி ஒரு ஹெல்ப் அப்படின்றது அந்த தேவைப்படுற இடத்துல செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு திருப்தி அடைவாங்க. எது ஒன்றுமே நமக்கு தேவைன்ற ஒரு இடத்துல செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு நிறைவுன்றது இருக்கும் கரெக்டுங்களா. இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ், அதாவது குரூப் 4 படிக்கிறீங்களா, குரூப் 2 படிக்கிறீங்களா, இப்போ தமிழ் சிலபஸ் ரிலேட்டடாக இப்போ எனக்கு வந்து எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது. இப்போ உங்கள் தேவைன்றது நான் என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நான் வந்து ஒத்தி வைக்காமல் உடனே உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து கொடுக்கணும் பார்த்தீங்களா. இதுதான் வந்து அறமாகும். இது எதற்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது எதற்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னாக்கா, சப்போஸ் நம்ம இல்லைன்னா கூட நம்ம உயிருக்கு அந்த அறமானது உதவி செய்யும். ஐயோ நல்ல மனுஷன், யாருக்குமே எந்த கெடுதலை பண்ணதில்லை, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, ஒருத்தவங்க போய் உதவின்னு போய் நின்னாங்க அப்படின்னாக்கா ஏதோ அதாவது அவன் சக்திக்கு மீறினது இருந்தால் கூட வந்து தன்னால் முடிஞ்சது செய்வான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம உடலே இல்லை அப்படின்னா கூட நம்ம உயிருக்கு அங்கே வேல்யூ இருக்குது. நம்ம வந்து அந்த உயிரானது சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்றது எதை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க, நம்ம செய்கின்ற அறம் பொறுத்து தான் இருக்குது. நம்ம நல்லது பண்ணோன்னா சொர்க்கத்துக்கு போவோம், இல்லையா எங்கே போவோம்,
யமலோகத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எந்த ஒரு இடத்துலையுமே அறம் செய்வதை ஒத்தி போடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த இதில் பிறந்திருக்கோம், உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம பிறப்பின் பயனை நம்ம அடையணும். ஓகேங்களா? நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளோட இது என்ன, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு நோக்கத்தோடய நம்ம பண்ணணும். எந்த இடத்துலையுமே அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்தி வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த மாடுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அதோடைய பசியெல்லாம் ஃபஸ்ட்டு தீர்த்து அதுக்கப்புறம் இது பண்ணுறாரு. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இந்த மாட்டுக்கு தண்ணி கொடுத்தாரா, ஓகேங்களா, இல்லை ரொம்ப நேரம் போட்டு அதை போட்டு அடித்து வண்டி ஓட்ட வைக்கிறாரா, எதுவுமே நமக்கு தெரியல. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டி அதுங்களுக்கும் கொஞ்சம் ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அறத்தாறு இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு அப்படின்னாக்கா அறத்தின் பயன். இதுவென்று வேண்டாம், ஒருவர் அறிவிக்க வேண்டியது இல்லை. சிவிகை பல்லக்கை பொறுத்தானோடு சுமப்பானோடு ஊர்ந்தான் இடை, அதில் ஏறி அதாவது செல்பவனை விட அவன் பட்ட காட்சி அளவிலாயே அது அறியப்படும். ஓகேங்களா? ஸோ அறத்தாறு இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்துணை பயன் அப்படின்றது இதுதான் அப்படின்ற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. சரிங்களா? இதை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், அதாவது இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இப்போ பல்லக்கை சுமப்பான் பார்த்தீங்களா, பல்லக்கை சுமப்பானோடு அதில் ஏறி செல்பவனுடைய அவன் பட்ட காட்சி அளவிலேயே, ஓகேங்க, செல்வானிடை நாம் பார்த்த காட்சி அளவிலேயே அது அறியப்படும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போது பல்லக்கை சுமக்கின்ற மனிதனையும் அந்த பல்லக்கிலிருந்து சவாரி செய்கின்ற மனிதனையும் கவனித்து ஆலோசித்தால் அறம் செய்யாவிட்டால் என்ன துன்பம் என்பதையும் அறம் செய்தால் என்ன இன்பம் என்பதையும் யாரும் சொல்லாமலே நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறாங்க, புரியலையா? இங்கே பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கேன். இப்போது அற வழியில் நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அற வழியில் நடக்கிறாங்க அப்படின்னாக்கா பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளிதாக கருதி மகிழ்வுடன் தன் பயணத்தை மேற்கொள்வார்கள். சரிங்களா? ஸோ இப்போ இவங்க எப்படி இருக்காங்களாம், அறவழியில் நடப்பவர்களாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் வருகின்ற இன்பம் துன்பம், சரிங்களா, வாழ்க்கையில் வருகின்ற இன்பம் துன்பம் இரண்டையுமே எளிதாக கையாண்டு கருதி மகிழ்வுடன் தன்னுடைய பயணத்தை தொடங்குவாங்க. ஓகே மேம். அப்போ தீய வழியில் போகிறவங்க என்ன மேம் அப்படின்னாக்கா, தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பவர்கள் போல, தீய வழியில் போகிறவர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பவர்கள் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இன்றி வாழ்வையே ஒரு பெரும் சுமையாக கருதுவார்கள் ஆவார்கள். சரிங்களா? அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லைஃப் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி இரவு பகல் மாறி மாறி வருமோ அது மாதிரி இன்பம் துன்பம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு அறவழியில் நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்பங்கள் இரண்டையுமே நமக்கு எளிதாக கையாண்டு, சரிங்களா, எல்லாமே நம்ம சரிசமமாக பார்த்து அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் தீய வழியில் நடப்பவர்களோ அந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமல் துன்பத்தையும் தாங்கிக்க முடியாமல் வாழ்க்கையே ஒரு பெரும் சுமையாக தான் பார்ப்பாங்க, கருதுவாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அறத்தாறு இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இங்கே நமக்கு இந்த வார்த்தையை டேஷ் கொடுத்துட்டு அறத்தாறு இதுவென வேண்டாம் டேஷ் பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சிவிகைனா பல்லாக்கு. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிவிகை என்பதன் பொருள் என்ன? பல்லாக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வீணாக்காமல் நற்பணிகள் ஆற்றி கொண்டே இருத்தல் நன்று. அது அவன் பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு கல்லாகும், வழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேம் சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில்
ஒரு நாளை கூட வீணாக்காமல் சரிங்களா தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச நற்பணிகளை ஆற்றிக்கொண்டே இருத்தல் வேண்டும். அதுதான் வந்து அவன் பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியாகும். சரிங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னாக்கா, இங்கே மக்கள் எல்லாருக்குமே டெய்லி வந்து ஒரு உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கார். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு நல்லது சொல்கிறாரு, நல்வழி காட்டுறாரு அப்படின்றது நமக்கு வந்து ஒரு அறம் வழியில் போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அவரால் முடிஞ்ச ஒரு விஷயம். முடிஞ்சால் காசு கொடு, இல்லையா 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லுங்கள், நல்ல உபதேசம் செய்யுங்க. ஓகேங்களா. இதுவே நாம் பிறவி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியாகும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறநெறியில் வாழ்ந்து பெறுவதே இன்பமாகும், மற்றவையெல்லாம் இன்பமும் அன்று புகழும் அன்று. சரிங்களா. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. சரிங்களா. இந்த திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க ஆஃபீஸர். அறத்தான் வருவதே இன்பம், அறத்தினால வருவது மட்டும்தான் இன்பமே. ஓகேங்களா. ஸோ நம்ம கையில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா. காசோ பணமோ பொருளோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறப்ப அவங்கக்கிட்ட அப்படியே ஒரு அந்த கண்ணில் தண்ணி வந்து ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை விட நமக்கு ஒரு திருப்தி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போ எனக்குமே வந்து என்ன அப்படின்னாக்கா, நான் இந்த அளவுக்கு வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து எங்கெங்கே இருக்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய கமெண்ட். சரிங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்க கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி, ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இதை தாண்டி எனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில், எனக்கு இதை தாண்டி லைஃப்பில் என்ன வேணும், ஒரு திருப்தி அப்படின்றது எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து ஒவ்வொரு செகண்டுமே கிடைக்குது. சரிங்களா. அதான் என்ன சொல்கிறாங்க, அறநெறியில் வாழ்ந்து பெறுவதே இன்பம், மற்றவை எல்லாம் இன்பமும் கிடையாது புகழும் கிடையாது. சரிங்களா. ஸோ நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யணும். ஓகேங்களா. அது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம செய்யணும். சரிங்களா. இந்த பாப்பா என்ன பண்ணுறா, அவகிட்ட இருக்க ஏதோ பிஸ்கெட்டு இந்த நாய்க்கு கொடுக்குறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், சேட்டை பண்ணுறான்னா அந்த நாயை போட்டு அடித்து அதை வந்து வெறியேற்றி ஸோ அதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா. அதனால் நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. ஒருவன் என்றும் செயற்பாலது அப்படின்னா செய்யத்தக்கது, அரணே நல்வினையே, உயர்பாலது விடத்தக்கது அப்படின்றது பழியே தீவினையே. ஸோ செயற்பாலது அப்படின்னாக்கா செய்யத்தக்கது, உயர்பாலது அப்படின்னாக்கா விடத்தக்கது. ஸோ எதை செய்யணும் சொல்கிறாங்க, நல்ல வினையை செய்யணும். எதை விடணும், தீவினையை விடணும். அப்போது ஒருவன் செய்யத்தக்கது அப்படின்றது ஒரு நல்வினை, ஒரு அறம். விடத்தக்கவை அப்படின்றது ஒரு தீய செயல்கள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இவர் வந்து ஒரு காலை இல்லாதவருக்கு ஏதோ தன்னால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடோ துணியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி தராங்க. சரிங்களா. அதே மாதிரி இவங்களும் வந்து வீட்டில் நல்லா வந்து அவங்க அதாவது வந்து இப்போ இவங்க வந்து என்ன மருமகளே வச்சுக்கோங்க, இவங்க மாமனார்னே வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ மாமனாருக்கு உடம்பு முடியாமல் இருக்கார், அவருக்கு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கூட இருந்து கவனிச்சிக்கிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், ஒரு அறத்தையே செய்யணும், நல்லதையே செய்யணும். சரிங்களா. தீய செயல்கள் அப்படின்றது அறவே விட்டுவிட வேண்டும். தீய செயல்களை என்றும் விட்டுவிட வேண்டும். செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ திருக்குறள் அப்படின்றது நமக்கு இப்படி படிக்கிறப்ப எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் தான் அது வந்து நமக்கு பெரிய பேர்டனாக இருக்கும். உள்ளே இறங்கி ஒன்ஸ் நம்ம வந்து இறங்கி வேலை பார்த்துட்டோம், ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு இவ்வளோதானான்ற மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, அரண் வலியுறுத்தல் நாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்னையோட நாம் 5 அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஆஃபீஸர்.